ஹாய் குட்டிங்களா, நான் உங்கள் தாசம்மா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். சரியா? இப்போது நம்ம 4-5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும். தேவைக்கு தக்கன எண்ணெயை ஊற்றி 4-5 ஸ்பூன் ஊற்றினா போதும். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு நல்லா பொரியணும். சிகப்பாக கருகி வரக்கூடாது, செவந்து வரணும். செவந்து வரையில் வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் அதிலே போட்டு பூண்டு செவந்து வரணும். நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒன்று போல் சுற்றி சுற்றி வதக்கணும். கண்ணாடி பதமாக வரணும், வர வரைக்கும் வதக்கணும். இப்போது கருவேப்பிலையை போட்டு முதல்ல போடக்கூடாது. கருவேப்பிலையை போட்டோம்னா ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும். அதுக்காண்டி தான் இப்படி வதக்கையில் கருவேப்பிலையை போடுறோம். போட்டு அதையும் சேர்ந்தாப்பில் கிண்டிட்டு இப்போ தக்காளியை போட்டு அதை கிண்டணும். கிண்டிட்டு அதை கொத்தி கொத்தி விடணும். நல்லா அதை நசுக்கி விடுவோம்ல, அந்த மாதிரி விட்டோம்னா சீக்கிரமாகவும் வதங்கிடும். சிம்மில் வச்சு வதக்கணும். அது சீக்கிரமாகவும் வதங்கிடும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். அதுக்காண்டி தான், ரொம்ப செலவாகாது. அதை கிண்டி விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் போடுறோம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் அது. நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தாலும் போட்டுக்கிறங்க. வீட்டில் இருந்த மிளகாத்தூள், உப்பு கருவாட்டில் இருக்கான்னு பார்க்கணும். கருவாடு பார்த்துட்டு தான், கருவாட்டில் உப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும். கருவாட்டில் உப்பு இல்லை இதில், அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். கொஞ்சம் மசாலா அந்த பச்சை வாசனை போடுறதுக்காடியே கொஞ்சம் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டுன்னு அப்படி வச்சுருக்கணும். இப்போ கருவாடை அலசி வச்சுருக்கேன், ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி வச்சுருக்கேன். வெள்ளையாக வர வரைக்கும் அலசி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போடணும். வஞ்சர கருவாடு அது துண்டு துண்டாக கிடக்கணும்ல, அதெல்லாம் கொதிக்க வச்சு அதில் போடணும். போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது, உடையக்கூடாது. உடையாமல் நல்லா இந்த வற்றி வரணும். வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும், பார்க்கையிலே தெரியும். ஓகே, பாய்.